ஸோ உங்களோட மோட்டிவேஷன் என்ன? வாட் மோட்டிவேட்டட் யூ டு லேர்ன் ஏஐ? வி டோன்ட் வாண்ட் டு பி லெஃப்ட் பிஹைண்ட். ஸோ அதுதான் எல்லாருக்குமே. லைக் வி டிஸ்கஸ் முன்னாடியே வந்து ஈவன் பெரிய பெரிய டெக் ஜெயின்ட்ஸ் ஹேவ் பின் லெஃப்ட் பிஹைண்ட். பிளாக்பெரி, நோக்கியா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வி குட் ஹவ் சீன் லைக் பிளாக்பெரி வாஸ் ஆன் டாப் ஆஃப் தேர் எவ்ரி திங். பட் இப்போ வந்து ஆமா, இப்போ மார்க்கெட்ல கிடையாது. பிளாக்பெரி இஸ் நோவேர். அது மாதிரி தான். ஸோ அந்த நாங்களும் வந்து இப்போ ஐடி ஃபீல்டில் தான் இருக்கோம். பட் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து வி நோ ரைட், அந்த இதை வந்து லேர்ன் பண்ணிட்டு வி ஹாவ் டு அப்ஸ்கில் ஆர் செல்ஸ். ஸோ நீ சொன்னது இதுல பியூட்டி என்னன்னா, இந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல, இந்த கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே நிறைய வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் என்கொயரிங் டு ஹவு கேன் ஐ யூஸ் த ஏஐ ஃபார் இன் மை பர்டிகுலர் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாக்ட்லி. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஏஐ தான் தெரியுமான்னு தெரியுமா கேக்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹெச்ஆர் கால் பண்ணாரு 2 days பேக். அவர் என்ன பண்ணாரு, கம்பெனில கண்டிப்பா ஏஐ ரிலேட்டட் ஒரு ஹெச்ஆர்எம்எஸ் டூல் வேணும்னு தான் சொல்றாங்க. ஏற்கனவே ட்ரெடிஷனல் நிறைய ஆப் இருக்கு. நான் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி நான் வந்து அப்படின்னு சொன்னா ரெக்ரூட்டர்ஸ் வந்து நான் குறைக்கணும். நம்பர் ஆஃப் ரெக்ரூட்டர்ஸ், டெக்னிக்கல் அதை ரெக்ரூட்டர் கிட்டே சொல்லி உங்ககிட்ட சொல்லிருக்காங்க. ஆமா, அது வந்து என்னன்னா, இப்ப நாகூரில் எடுக்கிறாங்க, அது அப்டேட்டட் ரெஸ்யூமா இருக்காது. நான் கால் பண்ணணும், கால் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அதை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அந்த பர்டிகுலர் இதை நான் வந்து ஸ்க்ரூட்னி பண்ணி அந்த எம்ப்ளாயருக்கு நான் கொடுத்தேன்னா ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் அனலைஸ் பண்ணி டூல் ரெக்கமெண்ட் பண்ணோம். அது ரொம்ப பியூட்டியா என்ன பண்ணுன்னா, நீங்க வந்து உங்களோட என்ன ஜேடின்றத ஒரு பேஜ், இன்னொரு பேஜ்ல வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரெண்டையும் கொடுத்துட்டீங்கன்னா, இருக்கிற நௌக்கரி, மான்ஸ்டர் அண்ட் இண்டீட்ல போயிட்டு அதுவே அது நம்ம ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதுல வந்து தேவையான ஜேடி எடுத்து அவங்களுக்கு ஸ்க்ரூட்னி பண்ணி ரேட்டிங் கொடுத்துருது. எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் ஸ்கில் வந்து 7 அவுட் ஆஃப் 10, 7, 8, 9 சொல்லி கொடுத்துட்டு இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. இந்த ஸ்கில் செட்டுக்கு என்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நீ கேட்டீங்கன்னா அவன் வந்து நான் உங்களை எவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் பர்டிகுலர் டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர்எம்எஸ். இது மாதிரி நம்பர் ஆஃப் அவைலபிள் டூல்ஸ் இருக்கு, நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. அந்த டொமைனுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்க, எப்படி அவங்களுடைய மேன் பவர், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க, என்ஹான்ஸ் பண்ண போறாங்கிறது இஸ் த கீ ஆஃப் த சோல். ஸோ ஒரு லிங்க்டின் போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஹெச்ஆர் வந்து இஸ் யூசிங் ஏஐ டு ரைட் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். எக்ஸாக்ட்லி. எம்ப்ளாயிஸ் ஆர் யூசிங் ஏஐ டு கிரியேட் ரெஸ்யூம்ஸ் ஃபார் த ஜாப் ஜேடி. ஸோ கடைசியா யாருக்குமே வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஏஐ இஸ் ஆக்சுவலி கோயிங். ஸோ ஐ மீன் ஆப்வியஸ்லி இப்போ எந்த ஸ்டேட்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏஐ எல்லாமே வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாத ஸ்டேட்ல இருக்கும். The lot of things that you can do with AI obviously, but how many people are doing it? That's the question. And இப்போதைக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா கோட் ஜெனரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா கான்டென்ட் எழுதுறது, கான்டென்ட் கிரியேஷன். ஸோ அதாவது எப்படின்னா இந்த பிளாக்ஸுக்கு இதுக்கெல்லாமே ஏஐ நிறைய யூஸ் பண்றாங்க. நான் ஏஐயோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லையுமே இருக்கு, நாட் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஃபீல்டு. இப்போ ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன்று இருக்கு, ஓகேங்களா? அதுல உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்றாங்க. அதை தாண்டி பயோடெக்னு இருக்கு. ஸோ பயோடெக்னாலஜியில் ஏஐயோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. ப்ளஸ் அது அன்சார்ட்டட் டெரிட்டரிஸாகவுமே நிறைய இருக்கு பயோடெக்ல. ஸோ ஃபார் ஒன் குட் எக்ஸாம்பிள் இஸ் ட்ரக் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த டிசீஸ்க்கு எப்படி ட்ரக்ஸ் டிசைன் பண்றது அப்படிங்கிறது ஏஐ ஃபர்ஸ்ட் சிமுலேட்டே பண்ணி கொடுத்துரும். ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சிமுலேஷன்ஸ் அதுவே பண்ணி கொடுத்துரும். எந்த சிமுலேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியும் கொடுத்துரும். ஸோ என்னன்னா உங்களோட ரிசர்ச் டைம் இன்னும் கம்மியாகுது. இப்போ கோவிட் வேக்சின் கண்டுபிடிக்கிறது 1 வருஷம் ஆச்சுங்களா? ஸோ இப்போ ஏஐ அந்த டைம்ல வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 monthsல டெவலப் பண்ண முடியுதுன்னா எப்படி? ஐ மீன் இப்போ இருக்க ஏஐல பண்ண முடியாது ஆப்வியஸ்லி, பட் டுமாரோ ஒன்ஸ் இட் அட்வான்சஸ். ஸோ இப்போ மேபி நம்ம ஸ்கூல் ஆஃப் ஏஐல இருந்து வெளியே போற அலுமினைஸ் வந்து போய் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒன்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 2 monthsல ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா யூ ஆர் ஸ்டாப்பிங் எ பேண்டமிக் ஃப்ரம் ஹேப்பனிங். ஸோ எவ்வளோ நாள் போச்சு நம்ம கோவிட்? ஸோ சே ஃபார் 4 years 3 years போச்சுங்களா? ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஒமைக்ரான், அண்ட் தென் அதுமே இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் வந்து இன்னும் ரொம்ப கோப்ப பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ இமேஜின் தட் என்டையர் அண்ட் எவ்வளோ ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கஷ்டம் கொடுத்தது அந்த என்டையர் வேர்ல்டுக்கு. ம். நிறைய பேர் அவங்க லவ்ட் ஒன்ஸ் இழந்திருப்பாங்க. ஒரு எக்கானமி கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிருச்சு. அண்ட் நவ் ஒரு 2 monthsல யூ கேன் ரிவர்ஸ் எவ்ரிதிங்னா ஹவ் வில் இட் பி? ஆ. தட் இஸ் த பவர் ஆஃப் ஏஐ. ம். ஸோ நாட் ஜஸ்ட் திஸ், திங்க் அபவுட் டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன். ம். என்ன சொல்றாங்கன்னா only 5% of the sea has been explored. ஆமா, we know more about space than our own seas. Exactly. ஆ. Exactly. ம். We know more about our space than our seas. ஒரு 5% தான் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்கோம். Think about how AI can be used there. So இப்போ வந்து there are human rovers going down deep inside. ஸோ அதில் நிறைய இது என்ன சொல்றது, இன்சிடென்ட்ஸ் நடக்கும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். Think about AI. Think about a robotic knowing what to do. ம். கரெக்ட் தான். இப்போ கூட ஒரு கேப்சூல் பஸ்ட் ஆயிடுச்சு. Yeah. we could have avoided that. Yeah. ம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏஐனால இட்ஸ் பாசிபிள், கம்ப்ளீட்லி என்டையர்லி பாசிபிள். அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆல்சோ. ம். கண்டிப்பா. அதில் வந்து இதோட யூஸ் கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் ஐடி. சும்மா போயிட்டு இன்னைக்கு வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஐடி இஸ் த மோஸ்ட் ஈஸிலி ஹையஸ்ட் பேயிங் ஜாப், நல்லா பே பண்ணுது, படிச்ச உடனே வேலை அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம வந்துட்டு இருக்கோம். பட் ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் ஐடி, ஏஐ வந்து யூ கேன் ஃபிக்ஸ் இட் டு எனி திங். ஸோ ஐ நோ அ ப்ரொஃபஸர், அவர் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ம். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பழைய சிலைகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில், பழைய சிலைகள்ல நிறைய உடஞ்சி போயிருக்கும், படையெடுப்புனால அழிஞ்சு போயிருக்கும், பாதி தான் கிடைச்சிருக்கும். அந்த பாதி சிலையை வச்சுட்டு அந்த மீதி சிலை எப்படி இருக்கும்னு ஆர்டிஃபிஷியலாக சிமுலேட் பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ம்ஹும். ஓ, நைஸ். அதாவது ஃபியூச்சரையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ம். பாஸ்டையும் வந்து நம்ம போயிட்டு we can correct it. ம். ஸோ இது எப்படி எந்த அளவுக்கு இதுவா இருக்குன்னு பாருங்க. ம். ஸோ இன்னைக்கு ஏஐ வச்சு எல்லாருமே உட்காந்துட்டு நரேந்திர மோடி பாட்டு பாடுறது, தமிழ் பாட்டு பாடுறது, ஜாக்கி சான் தமிழ்ல பேசுறது அப்படிங்கிறது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் அண்ட் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ கேன் டூ வித் ஏஐ. ம். கண்டிப்பா. அண்ட் இன்னொரு திங் இஸ் லைக் லேர்னிங் ஏஐ இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் அஃபேர் அப்படிங்கிறது தான் இன்க்ளூடிங் ஆர் செல்ஸ். அதுதான் ஒரு ஒப்பீனியன். பட் நீங்க சொன்னீங்க யூ ஆர் கோனா லைக் மேக் இட் லைக் அஃபோர்டபுள். Yes, yes. ஸோ ஹவுஸ் Yeah. So learning AI is very expensive affair for that's how people are making it, right? Mm. So once big people come into place, so they want to make it very very much very expensive, make it look like it's like you're learning rocket science or something. சரிங்களா? It's not rocket science, it's basic mathematics. AI ஓட பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it's basic mathematics, linear algebra, integrals. But obviously you will not be learning all about that, but underlying இதுதான் இருக்கும். And now இதை நீங்க கத்துக்கிறதுக்கு people are making it very expensive, look very expensive. இப்போ இந்த நிறைய மீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டா? ஒரே பேக் ரோட்டு கடையில, தீநகர் ரோட்டு கடையில வச்சிருந்தா ஒரு ரேட்டு, அதே சரவணா ஸ்டோர்ஸ்ல வச்சிருந்தா ஒரு ரேட்டு, அதே எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல எடுத்துன்னு போயிட்டு ஒரு பெரிய ஸ்டோர்ல வச்சிருந்தா ஒரு ரேட்டு. ஆனா அந்த பேக் என்னமோ ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கோம். மேல இருக்க அந்த டேக் எங்க செல் பண்றாங்கன்ற ஒரு இடம், அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஏஐ கத்துக்கிறதும். நீங்க வந்து யூ கேன் லேர்ன் இட் அட் த மோஸ்ட் இன்எக்ஸ்பென்சிவ் வே, லைக் யூடியூப்ல போயிட்டு நீங்க ஃப்ரீயாவே கத்துக்கலாம். பட் ஆனா அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, ஒரு ஒரு செல்ஃப் கமிட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு கைடன்ஸ் இருக்காது. நீங்க யூடியூப்ல போனா நீங்க எல்லாமே கத்துக்கலாம். குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இருந்து, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருந்து, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கத்துக்கலாம். பட் எத்தனை பேர் போயிட்டு கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க? அதுக்கு ஒரு எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியணும், எப்படி போகணும்னு தெரியணும், திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா எப்படி அதுல இருந்து. பட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் தட். பட் எண்ட் ஆஃப் த டே வாட் வி ஆர் ட்ரைங் டு provide you is not like completely or YouTube style learning marila illama. It's more like a blended learning. You have your pre-recordings, you have your live sessions, you have a mentorship support. All of this combined together, we are giving you more quality education. And
we are in this field for a very long time, so we know how to make this even more helpful for you, for both of us to learn. So that's what we are actually targeting, and we cannot say this as a service or something. Obviously, it is commercial, but it does not cost so much as other institutes are charging. That much I can say.